மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என ஜெயலலிதா மக்களிடையே பேசும் பொழுது முழங்கி வந்த முழக்கம் இது. எனக்கு குடும்பமா பிள்ளையா? எனக்கு யாரும் இல்லை. என் குடும்பம் தமிழ்நாடு, என் பிள்ளைகள்தான் நீங்கள் என அதிமுக தொண்டர்களிடமும் மக்களிடமும் கூறிய போது நாங்கள் இருக்கிறோம் என்று ஆரவாரத்தோடு குரல் எழுப்பினார்கள் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள். என் காலத்திற்கு பிறகும் இந்த அதிமுக இயக்கம் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என விரும்பினார் ஜெயலலிதா. ஆனால் அவர் மறைந்த பிறகு அதிமுக பல அணிகளாக என்று பிரிந்து கிடக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியையே சந்தித்து வருகிறது. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த ஜெயலலிதாவின் கதையை இனி பார்ப்போம். தற்போது கர்நாடகா என அழைக்கப்படும் மைசூர் சமஸ்தானம் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவல்லி இணையரின் மகளாக பிப்ரவரி 24, 1948 ஆண்டு பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவல்லி. இவர் தாத்தா அவ்வூரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். எனினும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஜெயலலிதாவிற்கு 2 வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவல்லி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். சிறு வயதில் நன்கு படிக்கும் மாணவியாக இருந்தார் ஜெயலலிதா. படித்து மருத்துவராக, கலெக்டராக அல்லது அரசாங்க உயர் பதவிகளில் வேலை பார்க்கவே விரும்பினார். ஆனால் அவரது குடும்ப சூழல், வறுமை, பொருளாதார நெருக்கடி போன்றவை ஜெயலலிதாவை சினிமாவிற்கு இழுத்து வந்துவிட்டது. அவரது தாயார் சந்தியா திரைத்துறையில் நடிகையாக இருந்ததால் தன் மகளையும் திரைப்படத்துறைக்கு அழைத்து வந்துவிட்டார். ஜெயலலிதாவிற்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவரது பெயர் ஜெயராமன். சென்னைக்கு வந்த பின்னர் 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து மெட்ரிக்கில் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனவே படிப்பை கைவிட்டுவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிறை ஆடை என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் நடிகையாக அறிமுகமானார். அவரது தாயார், அவரது உறவினர்கள், அவருடன் நடித்தவர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் ஜெயலலிதாவை அம்மு என்று அழைத்தனர். ஜெயலலிதா 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவற்றுள் எம்ஜிஆருடன் 28 படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். மேலும் சிவாஜி கணேசன், எஸ். ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், ஏவிஎம் ராஜன், என்.டி. ராமாராவ், அக்கினேனி நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள். இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலைச்செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள். 1982 ஆண்டு ஜூன் 4 என்று கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார். ஜனவரி 28, 1983 அன்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானார். அதன் பிறகு 1984 ஆண்டில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமியை தோற்கடித்து மார்ச் 24 அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரானார். நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால்
பல தலைவர்களை கவர்ந்தார். தனது கன்னி பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார். இவருக்கு நாடாளுமன்றத்தில் 185வது இருக்கை அளிக்கப்பட்டது. அந்த இருக்கை 1962 முதல் 1967 ஆண்டு வரை திமுகவின் நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான அண்ணாதுரை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஓர் அணியாகவும், பிறர் ஜெயலலிதாவின் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர். ஜனவரி 1, 1988 அன்று ஜெயலலிதா தனது அணியின் தலைவர்களால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1988 ஜனவரி 28 அன்று தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது அப்பிரிவு மோதலாக வெளிப்பட்டது. 1989 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 இடங்களை கைப்பற்றியது. ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. இதனால் ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகினார். ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளரானார். 1989 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரானார். அவர் மீதும் அவருக்கு துணையாக இருந்த நடராஜன் மீதும் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றிற்காக நடராஜன் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஜெயலலிதாவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதம் கிடைத்தது. இந்த நிகழ்விற்கு பின்னர் 1989 மார்ச் 25 நிதிநிலை அறிக்கையை வாசித்த கருணாநிதி தாக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட குழப்பத்தில் ஜெயலலிதாவும் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் ஜெயலலிதா, திமுக உறுப்பினர்கள் எனது புடவையை இழுத்தார்கள், இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, சட்டமன்றம் எப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் சட்டமன்றத்திற்குள் வருவேன் என்று கூறி சென்றார். அதன் பிறகு 1991 ஜூலை 24 முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. அதே வேளையில் 1992 பிப்ரவரி 18 அவர் கும்பகோணம் மகாமக குளத்தில் சென்று நீராடிய பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தர்மசாலா என்ற கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து 48 பேர் இறந்தார்கள். ஜெயலலிதா தன் தோழி சசிகலாவிற்கு அக்கா மகனான VN சுதாகரன் என்னும் 28 வயது இளைஞரை தன் மகனாக தத்தெடுத்தார். அவருக்கு 1995 செப்டம்பரில் பல கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மோசமாக சூறையாடப்பட்டது. அப்பொழுது இருந்த அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், செங்கோட்டையன், செல்வ கணபதி போன்ற அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அதே சமயம் இந்த ஆட்சி காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா குற்றவாளி என தீர்ப்பளித்தது கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம். ஆனால் 2016 ஆண்டு டிசம்பர் 5 ஜெயலலிதா காலமானார். இன்னும் அவரது மரணம் மர்மமாகவே இருக்கிறது. 1996 முதல் 2016 ஆண்டு வரையிலான அவரது அரசியல் கதைகளை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.